ஊடகங்களில் காணொலியை பதிவிட்டார். அதைத் தொடர்ந்து அந்த நபர் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கேரளா காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. உயிரிழந்த நபரின் தாய் அளித்த புகாரின் பேரில் காணொலி வெளியிட்ட பெண் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இதுவரை நடந்தது என்ன? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 41 வயதான தீபக். இவர் தனியார் ஆடை நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதியன்று வேலை நிமித்தமாக மட்டனூருக்கு தனியார் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அதே பேருந்தில் அவருக்கு அருகே கோழிக்கோடு வடகரையைச் சேர்ந்த ஒரு பெண் பயணித்துள்ளார். இந்நிலையில் அருகில் இருந்த தீபக் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அப்பெண் ஜனவரி 17ஆம் தேதியன்று சமூக ஊடகங்களில் காணொலியை பதிவிட்டார். இந்த காணொலி ஒரே நாளில் பல லட்சம் பார்வையாளர்களை கடந்த நிலையில் பலரும் தீபக்கிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டனர். அதற்கு மறுநாளான ஜனவரி 18ஆம் தேதி தீபக் தனது அறையில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியால் ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாகவே தனது மகன் பெரிதும் அச்சமடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக தீபக்கின் பெற்றோர் கேரள ஊடகங்களுக்கு பேட்டியளித்தனர். தீபக்கின் இறப்பு மர்மமான முறையில் ஏற்பட்ட மரணம் என கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உயிரிழந்த தீபக்கின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் வீடியோ வெளியிட்ட பெண் மீதும் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றி ஊடகங்களிடம் விளக்கமளிக்க பெண் தரப்பில் யாரும் முன்வரவில்லை. தீபக்கின் மரணம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி கடுமையான விவாதத்தை கிளப்பியது. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட பெண் ஒரு விளக்க காணொலியை வெளியிட்டார். அதில் தனக்கு பேருந்தில் நேர்ந்ததை பற்றியே காணொலி வெளியிட்டதாகவும் அவர் இப்படி முடிவெடுப்பார் என்று தான் கருதவில்லை என்றும் தெரிவித்ததாக சில மலையாள தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியானது. இந்த காணொலி சிறிது நேரத்தில் நீக்கப்பட்டு அவரின் அனைத்து சமூக ஊடக கணக்குகளும் முடக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் தேவதாஸ், அப்துல் ரஹீம் பூக்கத் ஆகியோர் அளித்த புகார்களின் அடிப்படையில் கேரள மாநில மனித உரிமை ஆணையமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளது. இந்த வழக்கை வடக்கு மண்டல டிஐஜி விசாரித்து ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆணையத்தின் நீதித்துறை உறுப்பினர் கே பைஜுநாத் உத்தரவிட்டுள்ளார். தீபக்கின் பெற்றோர் காவல்துறையிடம் புகார் அளித்ததுடன் தனது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோழிக்கோடு மாநகர காவல் ஆணையரை சந்தித்தும் முறையிட்டுள்ளனர். இருவருக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவியுள்ள நிலையில் இத்தகைய காணொலிகளை வைத்து சமூக ஊடகங்களில் பலரும் கருத்துக்களை பதிவிடுவது குறித்தும் கடுமையாக சிலர் விமர்சித்துள்ளனர். உண்மை வெளிவருவதற்கு முன்பே சமூக ஊடக விசாரணைகள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பது வேதனையாக உள்ளதாக பயனர்கள் தெரிவித்து வருகின்றனர். பிபிசி தமிழிடம் பேசிய தீபக்கின் நண்பரான அனூப், பெங்களூருவில் பணியாற்றி வருவதால் தினமும் ஒரு முறையாவது தீபக்கும் நானும் பேசிவிடுவோம். 2 நாட்களாக வேலையில் பிஸியாக இருந்ததால் தீபக்கிடம் பேசவில்லை. அவனும் என்னை அழைக்கவில்லை. அவனுக்கு இப்படி ஒரு மனக்கஷ்டம் ஏற்பட்டது எனக்கு தெரியவே இல்லை. இனிமேல் அவனுடன் பேசவே முடியாது என்பதை நினைக்கும் போது பெரும் வேதனையாக இருக்கிறது என்றார். திருமணமாகி ஓராண்டிலேயே தீபக்கும் அவரது மனைவியும் பிரிந்துவிட்டதாக கூறும் மற்றொரு நண்பர் அஸ்கர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் விவாகரத்தானதாக தெரிவித்தார். மேலும் எந்த வயதிலும் தீபக் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டு வந்ததில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அந்த பெண் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்து பேசிய கோழிக்கோடு மாநகர காவல்துறையினர், அனைத்து வாக்குமூலங்களும் இந்த சம்பவம் தொடர்புடைய பல்வேறு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று